வணக்கம் நண்பர்களே. இன்றைய குவைத் தொடர்பான முக்கியமான செய்திகளை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எந்த ஒரு முக்கிய தகவலையும் தவறவிடாமல் தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள். குவைத் உயர் நாடுகளுக்கு மீண்டும் அச்சுறுத்தல். குவைத் சிட்டி ஈரானின் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களுக்கு மத்தியில் குவைத்தின் முக்கிய மின்சாரம் மற்றும் குடிநீர் உற்பத்தி நிலையங்கள் மீண்டும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குவைத் ராணுவத்தின் வான் பாதுகாப்பு அமைப்பு 32 seconds into the flight. மற்றும் ட்ரோன்களை 3 தொடர்ந்து liquid fuel இடைமறித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் கேட்கும் வெடிப்பு சத்தங்கள் வான் பாதுகாப்பு நடவடிக்கைகளின் காரணமாக இருக்கலாம் என்றும் பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறும் அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர். குவைத்தில் மீண்டும் தாக்குதல். மின்சாரம், குடிநீர் நிலையங்கள் இலக்கு. குவைத் மின் உற்பத்தி மற்றும் கடல் நீரை குடிநீராக மாற்றும் நிலையங்கள் மீது தொடர்ந்து 4வது நாள் தாக்குதல். குவைத் சிட்டி மின்சாரம், நீர் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம் நாட்டின் முக்கிய கட்டமைப்புகளை பாதுகாக்கும் நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளது. சில பகுதிகளில் ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்ய அவசர குழுக்கள் பணியில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. குவைத் மக்கள் மற்றும் வெளிநாட்டவர்கள் மின்சாரம் மற்றும் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர். குடிநீர் விநியோகத்தின் முக்கிய ஆதாரமாக உள்ள டிசல்னேஷன் நிலையங்கள் பாதிக்கப்படுவது குவைத்தின் நீர் பாதுகாப்புக்கு பெரிய சவாலாக கருதப்படுகிறது. குவைத் கப்த் ஒட்டக சந்தையில் துப்பாக்கிச்சூடு. சூடான் நாட்டைச் சேர்ந்த வெளிநாட்டவர் உயிரிழப்பு. 2 ஒட்டகங்கள் பலி. குவைத் சிட்டி குவைத்தின் கப்த் கபாட் ஒட்டக சந்தையில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் சூடான் நாட்டைச் சேர்ந்த வெளிநாட்டவர் ஒருவர் உயிரிழந்தார். மேலும் 2 ஒட்டகங்களும் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. குற்றப்புலனாய்வு துறை அதிகாரிகள் இந்த சம்பவம் தொடர்பாக 20 வயதுகளில் உள்ள சவுதி நாட்டைச் சேர்ந்த இளைஞரை கைது செய்து பொது வழக்கறிஞர் அலுவலகத்திற்கு அனுப்பியுள்ளனர். அவர் திட்டமிட்டு கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஜிலீப் அல்ஷியூக் பகுதியில் அதிரடி சோதனை. 227 விதிமீறல்கள் பதிவு. குவைத் ஜிலீப் அல்ஷியூக் பகுதியில் அரசு துறைகள் இணைந்து நடத்திய சிறப்பு ஆய்வு நடவடிக்கையில் 227 விதிமீறல்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த சோதனையில் பல்வேறு கண்காணிப்பு பிரிவுகளை சேர்ந்த 100 ஆய்வாளர்கள் கலந்து கொண்டு வணிக நிறுவனங்களில் ஆய்வு மேற்கொண்டனர். விதிமுறைகளை மீறிய 8 வணிக நிறுவனங்களை மூட அதிகாரிகள் உத்தரவிட்டனர். நுகர்வோர் பாதுகாப்பு மற்றும் சட்ட விதிகளை கடைபிடிக்க வைப்பதற்காக இதுபோன்ற சோதனைகள் தொடர்ந்து நடைபெறும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குவைத் உணவு பாதுகாப்புத்துறை நடவடிக்கை. கைதான் பகுதியில் 55 கிலோ கெட்டுப்போன உணவு அழிப்பு. குவைத் கைட்டான் பகுதியில் உள்ள உணவு விற்பனை நிலையங்களில் பொது உணவு மற்றும் ஊட்டச்சத்து ஆணையம் PAFN திடீர் சோதனை நடத்தியது. இந்த சோதனையில் விதிமுறைகளை மீறிய உணவு நிறுவனங்களுக்கு 11 மீறல் அறிக்கைகள் பதிவு செய்யப்பட்டன. மேலும் மனிதர்கள் சாப்பிட தகுதியற்றதாக கண்டறியப்பட்ட 55 கிலோ கெட்டுப்போன உணவுப் பொருட்கள் அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டு சட்ட நடைமுறைகளின்படி அளிக்கப்பட்டன. குவைத் தங்க விலை. இந்திய ரூபாய் மாற்று ஒரு குவைத் தினார் 311 ரூபாய் 52 பைசா.